சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 60வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 60வது பாடல். என்னது யான் என்பதுவும் யான் பிறர் செய்தார் எனலும் மன்னுமதி பாதகமேல் வாஞ்சைகளும் இன்னம் இன்னம் சொல்லுகின்ற இச்செயல் நீ தூண்டுதல் அற்று என் செயலால் அல்லவே சொக்கநாதா. இந்த பாடல் எவ்வளவு அழகான ஒரு பாடல் பாருங்க. இது என்னோடையது, இது நான், அல்லது இதை நான் செய்தேன், இது அவங்க செய்தாங்க எனக்கு அப்படின்னு இன்னைக்கு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே பார்த்தோன்னா எதனால் வருகின்றதுன்னா நம்ம செய்து வச்சிருக்கிற வினை. நாம் என்ன வினை கொண்டு வந்தோமோ அதை பெருமான் கூட்டு வைக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, அந்த கூட்டு வைக்கிறத நீ செய்தன்னே பெருமானை பார்த்து சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த செயல்லாம் நீ தூண்டுதல் அற்று என் செயலால் அல்லவே. நான் செய்தேன், இது நான் சொன்னேன், இது என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே நம்மளுடைய வினை காரணமாக நாம் செய்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த வினை நமக்கு கூட்டி வைக்கிறது பெருமான். அப்போ நான் எப்படி இதுக்கு காரணமாவேன்? இதனால வரக்கூடிய வினைக்கு நான் எப்படி சாமி காரணமாவேன்? இதுக்கு நான் காரணம் ஆகக்கூடாது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த 60வது பாடல் நிற்குது. அதாவது பெருமானுடைய கருணை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, சிவவழிபாட்டில் இருக்கிறவங்க நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். மலை போல வினை செய்திருக்கிறோம். அந்த மலை போல செய்திருக்கிற வினையை ஒரு மடு அளவுக்கு நம்மளுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு பெருமான் இறங்கி வர்றாரு. ஆனால் அதை ஒரு கடுகு அளவுக்கு கொடுத்துட்டு நம்மளை வெளியில் கொண்டு வந்துடுறாரு. யோசிச்சு பார்ப்போமே, எவ்வளவு பெரிய பிரச்சனையில் நாம் மாட்டி இருந்திருக்கணும் ஒவ்வொரு சூழல்லையும் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு பயம் வரும். ஆனால் பெருமானுடைய கருணை நம்மளை வெளியில் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான் நாம் ஒரு கேள்வி கேட்போம் தெரியுமா, எனக்குமா சாமி அப்படின்னுட்டு. அது உண்மையாகவே உணர முடியும். எத்தனை தவறுகள் செய்கிறோம், எத்தனை தப்பு செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் பெருமான் நம்மளை ஒரு இடத்துல கூட கைவிடாமல் அப்படியே கைப்பிடித்து கூட்டிகிட்டு வர்றாரு. ஒவ்வொரு சிக்கலான சிரமமான ஒரு சூழல்லையும் பெருமான் நம்மளை வெளியில் கொண்டு வர்றாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நாம் நன்றியோடு மட்டுமே இருக்கணுமே ஒழிய பெருமான் கிட்ட ஏன் எனக்கு இந்த மாதிரி செய்த அப்படின்னு நாம் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அதுதான் இந்த பாடலுடைய மறைபொருளாக வருகின்றது. எப்படி பார்க்கணும் அப்படின்னா, என்னது யான் என்பதுவும் யான் பிறர் செய்தார் எனலும் மன்னுமதி பாதகமேல் வாஞ்சைகளும். இது அப்படியே ஒரு வரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆணவத்தினால வர்றது. இன்னம் இன்னம் சொல்லுகின்ற இச்செயல், இந்த செயல்கள் எல்லாமே உன்னுடைய தூண்டுதலின் பேரில் நான் செய்கிறேன். ஏன் அப்படின்னா என் வினையை நீ கூட்டி வச்சுட்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது அந்த பாவம் என்னை சாரக்கூடாது சாமி, ஆனால் அதையும் கழித்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வைக்கிற ஒரு அற்புதமான விண்ணப்ப பாடல் தான் இந்த 60வது பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.